நல்வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ வந்து இந்த உலகம் வந்து வேகமா போயிட்டு இருக்குது. அதுல வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஹெல்த்தை வந்து கவனிக்கிறதே இல்லை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு உடலுக்கும் மனதுக்கும் சிம்பிளா செய்யற மாதிரி டெய்லி எக்ஸசைஸ், தியானம், எனர்ஜி இருக்கு. ஏதாவது வழி கொஞ்சம் சொல்லுங்க ஜி. ரைட், நல்லது. அதாவது எப்படின்னா, நம்ம சிம்பிளாக வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறை. அதாவது மனசு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்பு அப்படிங்கிறப்போ வெறும் உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது. அதுக்கு மேலே நான் மனசுன்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம். இப்போ மனசுங்கிறதுக்கு நம்ம இன்னும் உள்ள போனோம்னா அறிவு பற்றி அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிளாக வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்குன்னா அதுக்கு நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், சில பயிற்சிகள் பண்ணுறோம். இதே ஆசன முறைகளையும் பண்ணலாம். படுத்துக்கிட்டே பண்ணக்கூடிய பயிற்சிகள்லாம் இருக்குது, உட்காந்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, நின்று பண்ணக்கூடிய பயிற்சிகளுமே இருக்குது. நம்ம உடலுக்கு எது தோதாக இருக்கோ அது ஒரு பயிற்சியை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு பேர் என்னது, ஆசனம் அப்படின்னு. இப்போ நம்ம காலையில் சிம்பிளாக பண்ண சூரிய நமஸ்காரம் கூட பண்ணலாம், அதுவும் நல்ல ஆசனம் தான். சாயந்தரம் பண்ண நினச்சா சந்திர நமஸ்காரம் பண்ணலாம், அது ஒரு நல்ல ஆசனம். இது ரெண்டும் பண்ணாலே நம்ம உடம்புல சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் நம்ம பூமிக்கு ஈஸியாக கிடச்சிரும். நம்ம நல்லா என்ன பண்ணலாம், வாழ்றோம். இது ஆசன முறைகள். அதுக்கடுத்து உயிர்னு சொல்கிறோம்ல, இந்த உயிர் போயிட்டா மனுஷன் இல்லை, எதுவுமே இல்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. நம்ம கரண்ட் மாதிரி தானே உயிர். அப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் இயங்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம அலையும் சொல்லணும்னு சொன்னால் கண்டிப்பாக உயிர் வேணும். இந்த உயிர் எதை வச்சுருக்குன்னா மூச்சு பயிற்சியை வச்சு தான் இருக்குது. இந்த மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிராணங்கிறது உயிர் காற்று, அதை இழுத்து அதை முறையை வெளியே விடுறதுக்கு பேர் பிராணாயாமம். ஸோ அந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம கற்றுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிராணன் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே உள்ள நிறையா இருக்குது, பிராணன்லேயே எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நல்லா சளியை அடைச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சளியை அடைச்சிக்கிறது இந்த தொண்டையில் நிற்கிது, அதெல்லாம் உஜ்ஜாயி பிராணாயாமம் இருக்குது. பாருங்க, நல்லா மூச்சு இழுத்து தொண்டையை அழுத்தி வெளியில் விட்டால் என்ன ஆகும், அந்த சளி என்னவாகும், வெளியேறும். இந்த ஒன்றுக்குமே மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தடை கற்றுக்கிட்டோம்னா அன்றாட லைஃப்பில் வர்ற பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி பிராணாயாம பயிற்சி பண்ணிக்கலாம். உடம்பையும் அசைக்கிறதுக்கு ஆசன பயிற்சிகளுமே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிம்பிளாக மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மனசு நல்லா இருக்கணும்னா நம்ம அமைதியாக இருக்கணும். எப்படி அமைதியாக இருக்குது, எப்படி தான் அமைதியாக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வரும். சிம்பிளாக பண்ணலாம். நம்ம பறக்கிற பார்க்கலாம், ஆகாயத்தை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம். ஏதோ ஒரு இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மனதில் என்னவாகும், மாறத்தான் செய்யும். அதே நம்ம கண்ணை மூடி பார்க்க போகிறப்போ எனர்ஜி கூடும், மனமும் அமைதியாகும், எனர்ஜியும் சக்தியும் கூடும். அது என்னென்னா அதான் தியானம். இப்போ நம்ம ரெண்டு கண்களையும் மூடிட்டு, இப்போ நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, சீரியஸாக பண்ணுவாங்க, பார்த்தா குழப்பமாக இருக்கும். அதுக்கு நான் சிம்பிளான ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இடது கண்ணை மட்டும் நினைக்கலாம். இடது கண்ணை மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வலது கண்ணை பார்க்கலாம். அப்புறம் வலது கண் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் இடது கண். இதுலேயும் நிறையா இருக்குது. ஏன்னா இடது கண் சந்திரனோட சேர்ந்தது, வலது கண் சூரியனோட சேர்ந்தது. அப்போ நம்ம இடதையும் வலதையும் நம்மளே மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் சடனாக அப்படி நடுவில் உள்ளேயே கண்ணை திறக்காமல் இப்படி உள்ளேயே பார்த்தோம்னா, டக்குன்னு சென்டரில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு வெளிச்சமாக ஒரு அழகாக இருக்கும். அதை மட்டும் அப்படியே ரசித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசில் அப்போ எந்த ஒரு நினைவுகளுமே வராது. இப்போ பாருங்கள், நம்ம சொல்கிறப்பவே நான் உள்ளடங்குல என்னால் பேச முடியல. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே சாந்தமும் அடப்பணும். இம்மிடியேட்டாக ஆல்ஃபா ஸ்டேட்டு கிடச்சிடும் உங்களுக்கு. இதில் சிம்பிளான தியானம், இதுதான் சுலபமான தியானம்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலே நம்ம சக்தி பண்ணோம்னா மூலவரம் போகலாம், சகசராக வரலாம், அது தியானத்தோட டெவலப்மெண்ட்டு. பட் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தியானம் அப்படிங்கிறப்போ சுழுமுனையில் வச்சு நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நம்ம ரெகுலராக ஒரு 15 நிமிஷம் பண்ணால் கூட போதும். அதே ஜாஸ்தி தான், 12 நிமிஷம் போதும். அதை பண்ணாலே போதும். டே டு டே லைஃப் என்னவாக இருக்கும், அன்றாட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சும்மா மாறலை தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ளேயே இப்போ நம்ம சூரிய நமஸ்காரத்துக்கு, சந்திர நமஸ்காரத்துக்கு, தியான முறைகளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.